ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூட வந்திருக்கேன். ப்ராடக்ட் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்குது. எஸ் மக்களே, ஒரு காப்பி அல்ட்ரா வாட்ச் ஒன்று எடுத்திருக்கேன் மக்களே. இதுதான் அந்த வாட்ச்சு. உங்களுக்கு இந்த வாட்ச் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரிஞ்சதுனால எதுவுமே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு சீக்ரெட்டாக வச்சுக்க முடியாது. தம்ப்நெயில் உங்களுக்கு காட்டிடுவேன். பட் ஆனால் வந்து இதை ஒரு ரிவ்யூ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஓகேங்களா? ஏன்னா சரி, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் வாட்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கிடையாது. எல்லாருக்கும் தெரியும் ஸ்மார்ட் வாட்ச்ன்றது நம்மளாம் பல வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் 3-4 இயர்ஸாக நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நார்மலான ஒரு அனலாக் டிஜிட்டல் வாட்சஸ்லாம் வந்து மலையேறி போச்சு. பட் ஆனால் வந்து இப்போ ஸ்மார்ட் வாட்ச் உலகம் அப்படின்றதுனால நிறைய பேர் ஸ்மார்ட் வாட்ச் வந்து பல வருஷங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய முதல் ஸ்மார்ட் வாட்ச் வந்து 2017 எடுத்த மக்களே. அது வந்து ஒரு நாய்ஸோட ஒரு மொக்கையான ஸ்மார்ட் வாட்ச். மொக்கைன்னு சொல்ல முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே சிம் கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட்டுக்கலாம், கேமரா இருக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப கேவலமான ஒரு குவாலிட்டி. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாலாம் இருக்காது. ஸ்க்ரீன் அந்தளவுக்கு ப்ராப்பராக இருந்தது. ரொம்ப வேலை செய்யாது. ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் இருக்காது. பட் அதை தாண்டி வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சாக நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அது நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2019 நினைக்கிறேன், எனக்கு ஷியராக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் சீரிஸ் 7 வாட்ச் வாங்கின மக்களே. எல்லாமே ஃபேக் தான், எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து க்ரேஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஒரிஜினல் ஆப்பிள் வாட்சஸ் வாங்குறவங்களுக்கு ஸோ ஒரு டூப்ளிகேட் வாட்ச் தான் வாங்கினேன். ஆப்வியஸாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச T55 வாட்சை தான் நான் வந்து அமேசான்லேருந்து 2000 ரூபாய்க்கு எடுத்திருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து பெருசாக தெரியாது அதில் வாட்ச் வேலை. இப்போ வந்து அது வந்து 500 ரூபாய் உங்களுக்கு கிடச்சிரும். நிறைய கடைகளில் 500 ரூபா, 600 ரூபாய், ஈவன் 300 ரூபாயில் கூட சில இடங்கள்லாம் கிடைக்கிது இப்போ கூட பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கிடச்சிரும். பட் அப்போ வந்து இது ரொம்ப காஸ்ட்லி. வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் போக அது வந்து மொக்க வாட்ச் அப்படின்ட்டு தான் தெரிய வந்தது. பட் அதுக்கப்புறம் நான் எடுத்தது ஒரு வாட்ச் மக்களே. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுத்திருந்தேன். இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்களா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வாட்ச் தான். கேமரா உள்ள ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று எடுத்திருந்தேன். எஸ், கால்சன் ஜியூஸான பேர் நான் கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இந்த வாட்ச் தான் மக்களே. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் வாட்ச்சு. இதில் உங்களுக்கு கேமரா இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். உள்ள சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். நார்மல் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி இது ஒர்க் பண்ணும் மக்களே. எல்லாமே ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. கேமரா கூட ஒர்க் பண்ணணும். ஆன் பண்ணி காட்டுற மாதிரிங்க. கேமரா கூட இதில் வந்து ஒர்க் பண்ணும். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன் உங்களுக்கு காட்டும். ஸோ கேமரா இதில் வந்து இருக்குது கைஸ். ஓகே, அதை தாண்டி ஒரு நார்மலான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி ஒர்க் பண்ணும். ஸ்டெப் ட்ராக்கர் இருக்குது, கால் பண்ணிக்கலாம். சிம் கார்டு போட்டு நீங்கள் நார்மல் ஃபோன் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதை நான் எடுத்தேன். பட் இது வந்து எனக்கு எடுத்துமே அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஏன்னா இதோட டச் குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. இப்போ வேணால் ஓகேவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் அந்தளவுக்கு இதோட டச் குவாலிட்டி எனக்கு நல்லா ஃபீல் ஆகலை. அதனால் இந்த வாட்ச் நான் பெருசாக யூஸ் பண்ணலை. இப்போ ஆக்சுவலாக இதில் நான் சேல்ஸ்க்கு போடுறேன். அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணாதால பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. ஸோ சேல்ஸ்க்கு நான் குடிச்சிக்கிற அந்த போகலான்ருக்கேன். ஸோ அந்த வாட்ச். அதுக்கப்புறம் நான் எடுத்தது ஆப்பிள் வாட்சில் இருக்கிற ஒரு லேட்டஸ்டான சீரிஸ் 7 இருக்கிற ஒரு லேட்டஸ்டான ஒரு பெஸ்ட் குவாலிட்டி வாட்ச்சு. எஸ், DT7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ச் மக்கள். இது எதுக்குமே நான் ரிவ்யூ பண்ணலை. அதனால் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த வாட்ச் நான் எடுத்திருந்தேன். இப்போதைக்கு நான் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டஃப் கேசிங் போட்டிருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆக்சுவலாக ஓகேவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ டைம்லாம் காட்டும். பட் என்னென்னா உங்களுக்கு இந்த டச்செல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிச்சு மக்களே. அந்தளவுக்கு ப்ராப்பர் ஒர்க் ஆகலை. மேபி இப்போ தான் வந்து எல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். உங்களுக்கு வீடியோ காட்டும் போது தான். நார்மல் டைம்ஸ்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நடுவில் நிற்கும். ஸோ அந்தளவுக்கு ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ண மாட்டேங்குது ரீசெண்ட் டைம்ஸில் இது. அதனால் இப்போ டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு வாட்ச் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணியிருக்கேன் மக்களே. இந்த மீன் டைம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட இன்னொரு சேனலில் ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன். எஸ், ஃபயர் போல்ட்டோட இந்த வாட்ச் மக்களே. ஃபயர் போல்ட்டோட 1.6 நினைக்கிறேன் இது. ஸோ அந்த 1.6ன்னு சொல்லிட்டு கூட இந்த வாட்ச் 1.6 2.6 சரி நம்பல ஃபயர் போல்ட்டோட ஒரு வாட்ச் மக்களே. பின்னாடி போட்டிருக்காங்களா, இங்கே போட்டிருக்காங்க ஃபயர் போல்ட்டோட என்ன வெர்ஷன் 1.6ன்னு தான் போட்டிருக்கு. இங்கே தெரில. பட் ஆனால் ஃபயர் போல்ட்டோட 1.6ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுத்திருக்கேன் மக்களே. இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்றது அந்த வீடியோவில் ஒன்று போட்டிருப்பேன். ஒன்றா போட்டு பார்த்துருவாங்க. 4GB கெப்பாசிட்டி, 4GB மெமரி உள்ள கெப்பாசிட்டி உள்ள ஃபோன் இது. இல்லை ஸ்டெப் ட்ராக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். பிபி எல்லாமே நாங்கள் நார்மலாக வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் 4GB வந்து இன்பில்ட் மெமரி இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூ கேன் லோட் சாங்ஸ் அண்ட் யூ கேன் லிசன் டு இட் வித்தவுட் ஈவன் கனெக்டிங் டு ஏ ஃபோன். ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்ச் எடுத்தேன். அதை தாண்டி இப்போது நான் எடுத்திருக்கிற இந்த வாட்ச் வந்து இதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் மக்களே. ஏன்னா இந்த வாட்ச் கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பட் வாட்ச் கிட்டத்தட்ட போயிடுச்சு. மேபி லோக்கலாக இங்கே போகும்போது வெறும் டைம் மட்டும் பார்க்கறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்குன்றதுனால. பட் ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுக்கலாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்க போது யோசிச்சிருந்தேன். நிறைய எனக்கு மைண்டில் வந்தது. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா வந்து சிம் கார்டு உள்ள
என்ன சொல்கிறது இன்பில்ட் மெமரி உள்ள வாட்சஸ் வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னோடய செல்லர், எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி செல்லர் இருக்கார், அவர் எனக்கு சஜஸ்ட் பண்ணார், நீ இந்த வாட்ச் எடுத்துக்கோ, ரொம்பவே நல்லாயிருக்கும், கேமரா இருக்கிற ஒரு வாட்சை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வித் ஆமுலெட் டிஸ்பிளே மக்களே. இது ஆக்சுவலி இங்கே போட்டிருக்கோம், இது மேலே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டார். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் அதில் காட்டுறேன், அது காட்ட முடியுமான்னு தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆமுலெட் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, இங்கே போட்டிருக்காங்களான்னு தெரியல, நாட் வெரி ஷோர். ஸோ AMOLED டிஸ்பிளே உள்ள ஒரு வாட்ச் தான் மக்களே இந்த ஒரு வாட்ச். ஸோ வாங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம், உள்ளே உங்களுக்கு காட்டுறேன் இது உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதோட சைஸ் எப்படி இருக்குது, உள்ளே என்னென்ன வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். போகலாமா? வாங்க மக்களே, லெட்ஸ் கோ. அப்படியே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இங்கே வெளியே பார்க்கறது லைட் வெயிட்டாக இருக்குள்ள, வாட்ச் இருக்கானே எனக்கு தெரியல. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். ஓகே, வாட்ச் இருக்குது உள்ள. ஸோ உள்ளே என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேக் சைட் ஃப்ரண்ட் சைடுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டூல், இதான் பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டட் டூலு. ஸோ இதில் தண்ணி வைப்போம். இது வந்து ஒரு மேனுவல், இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது தண்ணி வைப்போம். அதை தாண்டி இது என்னது, எஸ், ஹவு டு டேக் அவுட் த சிம் கார்டு அண்ட் ஆல், அண்ட் எப்படி சார்ஜ் பண்ணணும் அப்படின்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிவன் ஹியர். இதெல்லாம் ஃப்ரண்ட்டு இதான். ஓகே, ஸோ இது அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்துருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க, சூப்பர். ஸோ அதையும் நம்ம தனியாக வைப்போம். இதே நம்ம இது உள்ள வச்சிடலாம். வந்துடுறா கையில். ஓகே, வர மாட்டேங்குது. சரி, ஓகே, இங்கே வச்சிடலாம். தனியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே மெயினாக என்னென்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நீங்கள் பார்த்த இந்த ஒரு சிம் கார்டு இஜெக்ஷன், ஓகேங்களா, அது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மேக்னெட்டிக் சார்ஜ். மேக்னெட்டிக் இல்லையா அது? அட பாவி மக்கா. சரி, ஓகே, ரைட், பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து மேக்னெட்டிக் இல்லை மக்களே, அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட். இட்ஸ் ஓகே. ஸோ இந்த வந்து ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் இஸ் லிட்டில் டிசப்பாயின்மெண்ட். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க, அல்ட்ராவோட ஸ்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி தி வாட்ச் இட் செல்ஃப். எஸ், இதுதான் கைஸ் அந்த வாட்ச்சு. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஓகே, எக்ஸ்ட்ரா சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது, அவன் ஃப்ரண்ட் சைஸ். வேணால் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவோட ஒரு 49 மில்லிமீட்டர் உள்ள ஒரு வாட்ச்சு. இதுவும் வந்து காப்பி வாட்ச் தான், பட் இந்த அல்ட்ராவோட ஒரு 1:1 காப்பி வாட்ச். ஓகே, அல்ட்ரா இது HK9 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்ச். இது என்னோடய கடையில் சேல்ஸ் பண்ணுறேன். இங்கே போட்டிருக்கானா? இங்கேயும் போடலை. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட வாட்ச்சு. இதையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகே, சைஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மக்களே இருக்குது. நீங்கள் பாருங்கள், சைஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஓகே, இன்ஃபேக்ட் லுக்ஸில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. இதுவும் சேம் மாதிரி தான் தெரியுது. பஸ்ஸெல்லாம் இருக்கட்டும், இல்லை வந்து பட்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த பக்கம் இந்த பட்டனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது மக்களே. ஓகே, ரைட்டு, சரி. இப்போ நம்ம இந்த வாட்சை செக் பண்ணிக்கலாம். சுற்றி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் இதோட கம்பேர் பண்ணியே காட்டிடுறேன். இது சைட் பை சைடு இருக்கட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, பெசல் கொடுத்துருக்காங்க. இந்த பெசலில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. எஸ், இதில் தான் கேமரா ஒளிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்ரோஃபோன் வந்து ஐ திங்க் 2-3 மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் இது என்னன்னு தெரியல, டம்மின்னு நினைக்கிறேன். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்சர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்சில் டம்மியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மியூசிக்கு, GPS, LTE, ஹெல்த் டிடெக்டர், IP67. IP67 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ப முடியாது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது, ஸ்ட்ராப் இஜெக்டர், அந்த லாக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூஸ் உங்களுக்கு சைடில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பார்க்கறதுக்கு ஒரிஜினல் வாட்சோட உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது 1:1 காப்பியோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் வியூ தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிமிலர். ஓகே, ஸோ பின்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலாக கண்டே பிடிக்க முடியாது எந்த வாட்சுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இதை மட்டும் இப்போ பார்க்கலாம் மக்களே. ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு வந்து வாட்ச்சு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எதாவது டேமேஜஸ் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ இதை டர்ன் ஆன் பண்ணி பார்க்கலாம். பவர் இருக்கணும், இதான் பவர் பட்டன். ஒரே பவர் பட்டன் தான் கொடுத்துருக்காங்க.
ஓகே பவர் இல்லை போல். சரி, ஏன்னா சீலில் இருக்குல்ல, அதனால பவர் இல்லை. ரைட்டு, உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி ரிவ்யூ கொடுக்குறேன். இது சார்ஜ் பண்ணணும். இன்னும் ஒன்று எனக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னா, இது ஏன் மேக்னெட்டிக் எனக்கு கொடுக்காம இது கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு புரியல. இது எப்படி உட்காரும்? என்ன ஏன் பண்ணியிருக்கீங்க? இது எப்படி உட்காரணும் எனக்கு தெரியலையே கைஸ். எனக்கு மேபி இதை யாரோ ஓப்பன் பண்ணி செக் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் கிடைக்குது. சரி, ஓகே, இதை நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்புறம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து சார்ஜர் எனக்கு வந்து தப்பாக வந்திருக்கு கைஸ். ஓகே, அதேமாதிரி கேமரா செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கேமரா இப்படி நீங்கள் புல் அவுட் பண்ணால் உங்களுக்கு 360 டிகிரி கேமரா உங்களுக்கு இருக்குது. டேமேஜஸ் இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ கேமரா இருக்குது, தெரியுதா? இதுதான் வந்து கேமரா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நீங்கள் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி 360 180 டிகிரி பேக் சைடு இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இப்படி ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி உங்கள் ஃபேஸுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சு இது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இப்படி வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி வருமா? இப்படியா? எப்படின்னு தெரியல. எப்படி லாக் ஆகும்? ஓகே, ரைட். ஸோ ஒரு பொசிஷன் வச்சு லாக் ஆனால் தான் இது லாக் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது போய் சார்ஜ் பண்ணிட்டு வரேங்க. சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே, 3 hours later. ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் சார்ஜ் போட்டு வந்துட்டேன். 100% காட்டிருச்சு ஆக்சுவலாக அந்த வாட்சில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஆக்சுவலாக என்னடா அது பின் டைப் சார்ஜ் கொடுத்துருக்காங்களே, அதாவது மேக்னெட்டிக் சார்ஜர் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், ஆக்சுவலாக இது எப்படின்னு எனக்கு புரியல. பட் இது மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஓகே, இந்த பின் எது கொடுத்துருக்காங்கன்னு சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் புரியல. பட் ஆனால் மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை போட்டே எனக்கு சார்ஜ் ஆகிவிட்டது மக்களே. ஸோ இப்போ 100% சார்ஜ் ஆகிடுச்சு. வாங்க இப்போ நம்ம இந்த ஒரு ஃபோன் வாட்ச், இது ஒரு ஃபோன் வாட்ச்னே சொல்லிக்கலாம், இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுதான்னு எனக்கு தெரியல, டவுட் ஆகுது. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைஸ் ஆண்ட்ராய்ட். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பட்டன் தான் மக்களே. அதான் ஒன்றே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. யூஸ்வலாக இப்போ அந்த வாட்செல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான இந்த வாட்செல்லாம் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒர்க் ஆகும், இதுவும் ஒர்க் ஆகும், இதுவும் ஒர்க் ஆகும். நான் ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சார்ஜ் போட்டு வச்சுருந்தேன். என்னன்னா இதில் வந்து அந்தளவுக்கு சார்ஜ் நிற்க மாட்டேங்குது ஆக்சுவலாக. தட்ஸ் தி பிகஸ்ட் ப்ராப்ளம் வித் திஸ் அல்ட்ரா. நான் சொல்கிறேன் இந்த அல்ட்ராவில் பாருங்க, நான் சார்ஜ் போட்டேன், ஆனால் எனக்கு சார்ஜ் இல்லை. ஃபைன், தனியாக இருக்கட்டும். பட் இதில் 3 பட்டனுமே ஒர்க் ஆகும் ஆக்சுவலாக. இந்த பட்டன் ஒர்க் ஆகும், இது 2 பட்டனுமே ஒர்க் ஆகும், இல்லை ஒரு பட்டன் தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ சிம் கேட்குது. சிம் நம்ம தூக்கி விட்டுடலாம். ஓகே, ஸோ சிம் வந்து ரைட். ஸோ ஆன் ஆகிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூ கேன் சேஞ்ச் தி வால்பேப்பர் லைக் திஸ். ஸோ எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிடிச்சது எதுன்றது நான் பார்க்கணும். எது வைக்கலாம்? எனக்கு அந்த பேட்ரி காட்டுறது இருக்கணும், அது இல்லை போலையே. சரி, பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபீச்சருக்குள்ளே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராப் டவுன் ட்ராப் அப்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து கூகுள் ப்ளே ப்ரொடெக்ட் டர்ன்ட் ஆன் போன்று வந்திருக்கு. இந்த பக்கம் என்ன இருக்குது? ஓகே, காலிங், ஆப் ஸ்டோர், ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டுது. இந்த பக்கம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஸ் இருக்குது மக்களே. ஸோ இங்கே பார்த்துக்கலாம். காலிங் ஃபீச்சர், உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஃபீச்சர் இருக்குது. இது ரெக்கார்டிங்கு நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கேமரா இருக்குது, அதை தாண்டி கால்குலேட்டர் இருக்குது, ஃபைல் மேனேஜர் இருக்குது, ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற ஆப்ஸ் இருக்குது. இது கம்பஸ் இருக்குது, இதில் இருக்க அதெல்லாம் சூப்பரான விஷயம். ஸோ உங்களுக்கு காம்பஸ் ஒர்க் ஆகும். ஸோ மூவ் பண்ணி பார்ப்போம், வீடியோ மூவ் பண்ணுவோம். ஸோ சவுத்து, இது வெஸ்ட்டு, அண்ட் இது நார்த். ஸோ கிட்டத்தட்ட ஓகேவே தான் மக்களே காட்டுகிறது. ஆல் குட். வேறு என்ன இருக்குது? கேம்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் மக்களே. ஆப் ஸ்டோர் வழியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி. ஓகே, இது கூகுள் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அது எஸ், இது இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல. வேறு என்னென்ன இருக்குது? ஆப் ஸ்டோர் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, கேமரா. இப்போ நம்ம கேமரா பார்க்கலாம். ஸோ சிம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான், இங்கே தாங்க உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணணும். வேணால் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
நான் இப்போ சிம் இதில் போட போகிறது கிடையாது. இது எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது, தெரில. யா, ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்களே சிம் போட்டுக்கலாம். சிங்கிள் சிம் தான் ஒர்க் ஆகும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5G வரைக்கும் ஒர்க் ஆகுது, ஜியோ கூட ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஷுராக தெரில. நம்ம போட்டுட்டு உள்ளே வச்சுருவோம், இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ கால் ஹிஸ்ட்ரி ஒன்றும் கிடையாது, பேக் வந்துடலாம், போகணும் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கேமரா ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் மக்களே, அதான் மெயின் ஃபீச்சர். ஸோ கேமரா இப்படி புல் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் மக்களே. இங்கே பாருங்கள், தெரியுதா? இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து இன்வெர்ட்டடாக காட்டுது. ஓகே, ஏன் இன்வெர்ட்டடாக காட்டுதுன்னு தெரியல, தட்ஸ் ஓகே. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம பக்கம் திரும்பிக்கலாம். ஸோ கேமரா இருக்குதா, ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிற ஃபோன் இருக்குது. அண்ட் அப்படியே பேக்கில் நீங்கள் வச்சிங்கன்னா ஓகே, ஆக்சுவலாக இன்வெர்ட்டடாக காட்டுது. மேபி என்ன பண்ணலாம்னா நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த இதை பண்ணணும்னா கரெக்டாக காட்டுதான்னு பார்க்கலாம். ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஓகே, யா, ஸோ இப்போ கரெக்டாக காட்டுதா? ஸோ இது வந்து இன்வெர்ட்டட் மக்களே, இது வந்து இன்வெர்ட்டட் பண்ணுறது தான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காட்டுது பாருங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணோன்னா இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கிளிக் ஆகும். வீடியோ போயிட்டு நீங்கள் வீடியோ பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக இன்வெர்ட்டட் போயிடுச்சு. அகைன்னு நான் உங்களுக்கு வேணால் அதோட எப்படி கிளாரிட்டி, இப்போ ஆன் ஸ்பாட்டில் கிளாரிட்டி உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரெக்கார்ட் ஆகுது மக்களே. ஸோ ரெக்கார்ட் ஆகுது. ஓகே, குட் எனஃப். வேணால் வந்து இப்போ அப்படியே அன்பாக்சிங் எடுப்போம் இதில். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்பாக்சிங், அதாவது நம்மளோட ஆக்சுவல் திங். இதை நான் ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் வேணால் அப்படியே பார்த்துக்கோங்க கிளாரிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. அன்பாக்சிங், அதாவது நம்மளோட ஆக்சுவல் திங். இதை நான் ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் வேணால் அப்படியே பார்த்துக்கோங்க கிளாரிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா அப்படின்றாங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே புஷ் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். எஸ், உள்ள போட்டு புஷ் பண்ணிட்டீங்கன்னா மேட்ரு ஓவர். 8 மெகா பிக்சல் கேமரான்னு சொல்கிறாங்க. கிளாரிட்டி சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி தான் நான் பார்க்கணும். கனெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை மக்களே, இதை நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா போடணும், ஒட்டிக்கும். ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி வச்சு பண்ண சொல்கிறாங்க, அது எப்படின்னு தெரில. ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒட்டுற மாதிரி இருக்குது, அது எனக்கு தெரில. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒட்டிக்கும். எஸ், இந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு அப்படின்னா இதை நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணணும். வேணால் நான் சிஸ்டமில் முடிஞ்சால் கனெக்ட் பண்ணி காட்டுறேன், கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். இது உள்ள கைஸ் உங்களுக்கு வந்து 32 GB மெமரி இருக்குது. வேணால் உங்களுக்கு செட்டிங்ஸில் போய் காட்டுறாயிருங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 GB மெமரி வந்து கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் அபவுட் S12, இது வந்து S12. ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 GB ரேமு, இன்டர்னல் மெமரி ஆக்சுவலாக 32 GB காட்டணும். இங்கே காட்டுது, இங்கே காட்டலையா தெரில, எங்கேயும் காட்டலை. ஆக்சுவலாக காட்டணும். பில் நம்பர் ஸ்டேட்டஸில் இருக்கா 96. எங்கேயாவது ஸ்டோரேஜ் போவோம். ஓ 5 GB, அங்கே பாருங்கள் மக்களே, காட்டுதா? டோட்டல் 32 GB. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 5.2 GB இப்போதைக்கு யூஸ் ஆகிருக்கு. ஓகே, டோட்டல் 32 GB இன்டர்னல் மெமரி மக்களே. ஸோ டச் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது கைஸ். ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் மூலமாக நீங்கள் இது இன்டர்நெட் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெட்ஒர்க் அண்ட் கனெக்டிவிட்டி போனீங்கன்னா வைஃபை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை நெட்ஒர்க் நீங்கள் ஹாட்ஸ்பாட்டையும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். T3 ஹாட்ஸ்பாட் ஸ்பீட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதில் இருக்கிற ஸ்டோரேஜை நீங்கள் வந்து MP3 பிளேயராகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் எனி ஆஃப் தி ஃபோன்ஸ். அண்ட் ஆக்சுவலாக என்னோடய செல்லர் என்ன சொன்னார்னா, இதை நீங்கள் வந்து யூ கேன் ஆல்சோ யூஸ் இட் ஆஸ் அ நோட்டிஃபிகேஷன். அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபோனில் வர கால்ஸை நீங்கள் இதில் நோட்டிஃபிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம்னு சொன்னார். இதில் அதை நான் இன்னும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் மக்களே, அது அப்போ தான் தெரியும். ஸோ இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீச்சரும் இருக்குது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி சில ஸ்டெப்ஸ் ஃபீச்சர்லாம் இருக்குது. ஆனால்
இது வந்து 100% அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் இன்னும் ஆக்சுவலி நடக்கக்கூட இல்லை, ஆனால் 9 ஸ்டெப்புன்னு காட்டுது. எப்படி பேய் தான் நடந்துச்சா தெரில. பிபி மெஷரிங் எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து அந்தளவுக்கு சென்சர்ஸ் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட் இல்லை அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. இது வந்து பிபி நினைக்கிறேன். ஹார்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்குது, ஆனால் என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து சென்சஸ் வந்து அந்தளவுக்கு அக்யூரேட் இல்லை அப்படின்ற மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் வந்து சும்மா கையில் வச்சுருக்கேன், செக்கிங் போகுது, செக் பண்ணி பார்க்கலாம் இது அக்யூரேட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அக்யூரேட்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை, சும்மா ஜஸ்ட் டைம் பாஸுக்கு தான் கைஸ். இந்த ஒரு வாட்ச்சு பேசிக்கலாக எதுக்கு அப்படின்னா, நீங்கள் சிம் கார்டு போட்டு கால் பண்ணிக்கலாம் மக்களே. இதில் வந்து ஜியோவும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் ஜியோ தாண்டி வேறு ஏதாவது ஒர்க் ஆகுதான்னு நம்மளுக்கு ஐடியா இல்லை, பட் ஜியோ இதில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஏதாவது ஆப்ஸ் இருந்தாலுமே லைக் வேறு ஏதாவது உங்களுக்கு சிம் கார்டு போட்டாலும் ஒர்க் ஆகுங்க. பாருங்கள் 59 BPM காட்டுது. தெரில எந்த அளவுக்கு இது உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இதில் வந்து அதெல்லாமே காட்டுது. நான் இந்த வாட்ச் எடுத்துருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமரா ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் ஃபீச்சர், வாய்ஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும். அப்புறம் வந்து கம்பஸு, இந்த மாதிரி சில பல ஃபீச்சர்ஸ்க்காக தான் மக்களே நான் இந்த வாட்சை எடுத்திருக்கேன். அப்புறம் ஏதாவது ஆப் ஸ்டோரில் போய்ட்டு ஏதாவது கேம்ஸ் எதாவது ஆடிக்கலாம். அந்த எனக்கு வந்து இந்த 2048 கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஆடிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் டீசெண்டான கேம்ஸ் ஆடிக்கலாம் மக்களே. ரொம்ப சூப்பரான ஹை லெவல் பப்ஜி மாதிரி கேம்ஸ் நீங்கள் ஆட முடியாது, ஆனால் டீசெண்டான கேம்ஸ் நீங்கள் இதில் தாராளமாக ஆடிக்கலாம். பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. இது ஃபுல் மெட்டல் மாதிரி தான் உங்களுக்கு பார்க்க தெரியும், ஆனால் ஃபுல் மெட்டல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதில் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் வேணால் முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு சிம் கார்டு ஆட் பண்ணி, அதாவது நம்மளோட ஜியோ சிம் கார்டு ஆட் பண்ணி வேணால் உங்களுக்கு வேணால் அப்டேட் கொடுக்குறேன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது அண்ணா சொன்ன மாதிரி நார்மல் ஃபோன் மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். அப்படினால இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் நீங்கள் அல்லது உங்களோட ப்ளூடூத் டிவைஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கால்ஸ் பேசிக்கலாம், ஜஸ்ட் லைக் எ நார்மல் ஃபோன். ஓகேலா? பட் இதில் வந்து ரொம்ப நிறைய நீங்கள் வந்து அப்படியே ரொம்ப அக்குரேட்டாக, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் போல்ட்டில் ஓரளவுக்கு அக்குரேட்ஸி நீங்கள் எதிர்பார்க்கலாம். பட் அந்தளவுக்கு அக்குரேசி இதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் இருக்காது, இந்த மாதிரி வாட்சஸ்லையும் இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா காப்பி வாட்ச் தான், பட் இதுலேயும் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்சஸ்லையும் உங்களுக்கு அந்தளவுக்கு அக்யூரேசி இருக்காது மக்களே. இப்போ பிக் கொஸ்டின் என்னென்னா, எனக்கு இந்த வாட்சில் இருக்கிற பிக் கொஸ்டின் ஆப்வியஸாக அது இதோட பேட்டரி பேக்கப். இப்போ 100% நான் போட்டிருக்கேன், இல்லை வந்து அது எதுவுமே காட்ட மாட்டேங்குது எவ்வளோ பேட்ரி இருக்குது அப்படின்ற மாதிரி. எதுவுமே வந்து இங்கே காட்டல. இங்கே காட்டுதா? 9 ஸ்டெப் காட்டுது. பேட்ரி இருக்கிற மாதிரி இருக்கணும், அதான் எனக்கு தேவை. இதுலையாவது காட்டும். ஓகே, இதில் காட்டுதா? இதுலையும் காட்டலை. இதுலையாவது வந்து இந்த பேட்ரி ரிலேட்டட் எதுங்கேயா இருக்கணும் மக்களே. இதில் காட்டுதா? இதுலையும் இல்லை. பேட்ரி பேக்கப் எனக்கு எவ்வளோ நிற்கும் அப்படின்றது தான் இப்போ பிக் கொஸ்டின் மக்களே. அது வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். இதில் இருக்கா பேட்ரி? 18 கேட்டு இதுலேயும் இல்லை. ஸோ இங்கே காட்டுது பாருங்கள், 95% பேட்ரி. ஸோ இதில் காட்டுது கைஸ் 95% பேட்ரி பற்றி காட்டுது. பார்ப்போம். இப்போதைக்கு சும்மா உங்களுக்கு ரிவ்யூ பண்ணும்போது 5% காலி ஆயிடுச்சு. தெரில அது வந்து எந்த அளவுக்கு இது பேட்ரி பேக்கப் நிற்கும் அப்படின்னு நம்ம போக தான் சொல்ல வேண்டும். பட் ஓவரால் எனக்கு இந்த வாட்ச் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு மக்களே. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் இந்த வாட்சஸ்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த வாட்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வாட்சஸ் உங்களை நான் காட்டியிருப்பேன். பட் இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக வந்து நான் வந்து இன்டெக்ஸோட ஒரு வாட்ச் எடுத்திருந்தேன் கைஸ். ஓகேங்களா? அந்த இன்டெக்ஸ் வாட்சோட நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணி கொடுக்குறேன். அதோட ரிவ்யூ கூட நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன். இதோட சேனலில் நீங்கள் செக் பண்ணுங்கள். செமையான ஒரு வாட்ச் கைஸ், சூப்பரான ஒரு வாட்ச். கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு ஃபீச்சரோட வாட்ச் தான் அது. காலிங் பண்ணிக்கலாம், சிம் கார்டு போட்டுக்கலாம், எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸ் அதில் இருந்தது. பார்க்கவும் லுக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் வந்து கேமராக்கு எல்லாமே இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா பேட்ரி. ஃபுல் சார்ஜ் போட்டு பேட்ரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது 15 மினிட்ஸ் 20 மேக்ஸிமம் ½ hour தான் கைஸ் வந்து பேட்ரி. நீங்கள் ஒன்றுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே சும்மா வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1 hour வருது. 1 hour மேலே பேட்ரி தாங்கவே இல்லை கைஸ். அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடுது, அப்படியே ஆஃப் ஆகிடுது. அதாவது 100 to 80% இன் 1 hour, 80% அவ்வளோதான் டேரெக்ட் ஆஃப். நான் அந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப அனாயிங் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து விரும்புகிறேன். பார்ப்போம், லெட்ஸ் சி. இதை நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு நான் மேபி அடுத்த ஒரு அப்டேட் நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, எனக்கு அது தேவையில்லை தான், பட் இருந்தாலுமே எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, நம்ம ஃபோனில் இதை கனெக்ட் பண்ணி இது நம்ம இந்த வாட்ச் மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியுமா? அதுதான் கேள்வி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன். நான் கனெக்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. பட் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸாக ஃபோனில் ஏதாவது கால் வருதுன்னா எனக்கு இதுலேயும் கால் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த மாதிரி இதில் வருமா அப்படின்னு தெரியல. இது வந்து ஒரு ஆண்ட்ராய்டு வாட்ச் அப்படின்றதுனால இது ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டமாக ஒர்க் பண்ணுது, இண்டிவிஜுவல் ஓஎஸாக ஒர்க் பண்ணுது. அப்படின்றதுனால வந்து
அந்த மாதிரி ஃபீச்சர் இதை ஒர்க் பண்ணுமா அப்படின்ற எனக்கு ஐடியா இல்லை. இதெல்லாம் நான் செக் பண்ணிட்டு வரணும். ஸோ எஸ் மக்களே, இதுதான் வாட்ச். இதில் இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர், எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற இந்த 2 ஃபீச்சர் தான் மக்களே. ஒன்று கேமரா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த கேமரா ரெக்கார்டிங், நான் எடுத்த கேமரா இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலை, அப்புறம் ஃபோட்டோ, இது 2 இதோட பிக்சர்ஸ் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுக்குறேன். ப்ளஸ் ஆடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குது, அதாவது ஒரு லெட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம கை டிஸ்டன்ஸுக்கு, ஓகே, நம்ம கை டிஸ்டன்ஸில் வச்சு ஆடியோ ரெக்கார்டிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்றது கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள். ரொம்ப சூப்பர் குவாலிட்டி நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு ஓகே குவாலிட்டி தான். அதான் சொல்கிறேன், இது வந்து எப்படி சொல்லலாமா, இது வந்து ஒரு டீசெண்டாக வந்த ஒரு ஸ்பை வாட்ச் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆப்வியஸாக நீங்கள் ஸ்பை மாதிரி வந்து ஒரு ஒளிஞ்சிக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ, வீடியோவாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் வந்து ஆடியோவாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த ஒரு வாட்ச். ப்ளஸ் ஆப்வியஸாக உங்களுக்கு சிம் கார்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு, ஜியோ சிம் கார்டோ ஏதோ எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா வாட்ஸ்அப்லேயோ இல்லை மெசேஜஸ்லையோ நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி நீங்கள் வச்சுக்கிற மாதிரி பண்ணணுன்னா கூட இந்த வாட்ச் உங்களுக்கு ரொம்பவே வந்து சூட்டபுளாக இருக்கும். பட் திரும்பியும் சொல்லிடுறேன், எஸ் இட்ஸ் அ டிஸ்க்ளைமர், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்யூஸ் தி கேமரா. இதில் இருக்க ஸ்பை கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காக தயவுசெய்து பொண்ணுங்களை இல்லை மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறது கேமராவாக இருந்தாலும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்களோட சந்தோஷத்துக்காக நான் இங்கே வச்சுக்கோங்க மக்களே. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக டிடிஎஃப் மார்சன் கூட பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மாட்டினார்ல, அந்த மாதிரி வந்து தேவையான இடங்களில் வந்து கேமராஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுலாம் இந்த ஒரு வாட்ச் மூலமாக வேண்டாம், சரிங்களா? ஸோ எஸ், இதுதான் கைஸ் இந்த வாட்சோட ரிவ்யூ. என்னால் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் ஃபுல் ரிவ்யூ என்னால் கொடுக்க முடியல, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அதை தாண்டி வந்து இனிமேல் தான் இந்த வாட்ச் எக்ஸ்ப்ளோரே பண்ணணுன்றதுனால பேட்டரி பேக்கப்பாக இருக்கட்டும், இல்லை இந்த உள்ளே இருக்க என்ன ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் எனக்கு கிளியராக தெரியல. முடிஞ்சால் ஒரு பார்ட் 2 வீடியோ, இது வந்து பார்ட் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு பார்ட் 2 வீடியோ கூடி சீக்கிரத்தில் கொடுக்குறேன் இந்த ஒரு வாட்சுக்கான அப்டேட்டை. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் குவாலிட்டி இதெல்லாமே அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு அந்தளவுக்கு கொடுக்கல. பட் ஆனால் ஓகே, ஓரளவுக்கு வந்து பெஸ்ட், ஓரளவுக்கு வந்து இப்போதைக்கு சோஃபா சோ குட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம், ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் கொடுக்குறேன். தட் இன்க்ளூட்ஸ் தி கனெக்டிவிட்டி ஆஃப் தி சிஸ்டம், பிசியோட எப்படி இது கனெக்ட் ஆகுது, ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறான்றது எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன். சில சமயத்தில் என்னாச்சுன்னா, லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் காட்டியிருப்பேன், இந்த வாட்சோட வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜம்ப் ஆச்சு. இதில் அதே மாதிரி தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் கனெக்டர் கொடுத்தாலே எப்படி பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமோட கனெக்ட் வந்து ஜம்ப் ஆகி இருந்தது. ரொம்ப வந்து ஜம்ப் இந்த சென்ஸ் கனெக்ட் பண்ணாலும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை, ஒரு மாதிரி லூஸ் கனெக்ஷன் மாதிரி இருந்தது. நான் அப்புறம் அதை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ வேறு வாட்ச் எடுத்ததுக்கப்புறம் இது ஒர்க் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இது மேக்னெட்டிக் அப்படின்றதால இந்தளவுக்கு வந்து கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னு தெரியல. அதையும் நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு முடிந்தால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ, ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். another beautiful product review or topic. Until this is Raju signing off. Take care, stay safe and bye guys.